இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை என்ப இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை. துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். இன்ப இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேருவதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். காலங்கள் நாட்கள் வேகமாய் உருண்டோடுகிற இந்த சூழ்நிலைகளில் தேவனுடைய ஜனங்கள் தேவனோடு கூட நெருங்கி பழகுவதற்காக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கூட தேவன் இன்றைக்கு பகிரங்கமாய் வெளியரங்கமாய் மனிதனோடு இடைப்படுகிற கடைசி காலத்தில் நிற்கிறோம். ஒரு காலத்தில் தேவனை தேடி புரிந்து கொள்ள முடியாமல் அலைந்த நாட்கள் இருந்தது. அடுத்து தேவனுடைய சமூகத்தில் எப்படி நாடுவது என்று தெரியாமல் ஜெபிக்க தெரியாமல் இருந்த காலங்கள் இருந்தது. எப்படி அவரோடு பேசுவது, எப்படி அவரை தரிசிப்பது என்று கங்கணம் கட்டி அழுது அலைந்து தெரிந்த நாட்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேவன் தமது மிகுந்த கிருபையின்படி தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கவும், அவர்களோடு இடைபடவும், அவர்களோடு பேசவும், அவர்களோடு கூட தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தவும் தொடங்கி இருக்கிற இந்த நாட்களே தேவன் எப்படியெல்லாம் வெளிப்பட விரும்பி இருக்கிறாரோ, எப்படியெல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரோ, அதை போலவே தேவன் தம்முடையவர்களையும் அவர் ஒரே நிலைப்படுத்தும்படியாக அவரும் கூட அதே அக்கறையோடு இடைப்பட்டு வருகிறார். மனிதன் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும், மனிதன் அவரோடு கூட சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு விசுவாசி அவரை விட்டு தூரம் போகாமல் அவரோடு கூடவே நிற்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிற விருப்பம் மிகவும் நேர்த்தியான ஒன்று. வேதம் அதைத்தான் திட்டமாய் சொல்லுகிற ஒரு அனுபவத்தோடு கூட இன்றைக்கு நம் நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு நம்முடைய சிந்தைகளை திருப்பலாம். அங்கு எழுதின அந்த நல்ல வார்த்தையை கவனித்து பாருங்கள். தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் தேவன் தம்முடையவர்கள் மேல் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார் என்பதை தீர்க்கதரிசியை கொண்டு அன்றைக்கு எடுத்து காட்டினது போலத்தான் என்றைக்கும் அந்த வார்த்தைகளை மாறாதவைகளாக நமக்காகவே வைத்திருக்கிறார். தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். அப்படியானால் ஒரு மனிதன் அவருடையவனாய் மாறும் பொழுது அவனுடைய முழுமையான காரியங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தமாகும். சில நேரத்தில் நெருக்கங்கள், உபத்திரவங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், சங்கடங்கள் வரும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் ஆகிய அநேகர் ஆண்டவர் ஏன் என்னை பார்க்கவில்லை, அதுவும் சாதாரணமாக சொல்ல மாட்டார்கள், கடவுளுக்கு கண்ணில் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி மற்றவர்கள் பேசுகிறது போலவே தேவ ஜனங்களும் கூட தாங்கள் நம்பி ஆராதிக்கிற தேவனை பேசுவார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்களிலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாகத்தான் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகளை கொடுத்து நம்மை தேற்றுகிறார். தம்முடையவர்களை அவர் முழுமையாய் அறிந்திருக்கிறாராம். அவனுடைய மனது, அவனுடைய சரீரம், அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா, அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுடைய சரீரத்தின் உள்ளான மனிதனுடைய பலன் எல்லாவற்றையும் தனித்தனியாய் அறிந்திருக்கிறார் என்பதுதான் இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். நீங்கள் வாசிக்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்முடைய கவனத்தை திருப்புவோமானால் எதற்காக அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திராமல் ஏதோ கூப்பிடும் பொழுது பார்த்து கொண்டு போகலாம் என்கிற ஒரு உணர்வு கூட நம்முடைய உள்ளத்தில் தோன்றலாம். ஆனால் அவர் சாதாரணமாய் ஒரு மனிதனை அல்லது ஒரு விசுவாசியை கண்டுபிடித்தார் அல்லது மீட்டெடுத்தார் அல்லது அவனோடு கூட நிற்கிறார் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பக்தியுள்ளவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறது போல அல்ல. நம்முடைய தேவன் ஏதோ வந்திருக்கிறான், பார்த்துட்டு போகட்டும், வா பக்தா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, அந்த காரியத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன், அப்படி சொல்லுகிறது போல அல்ல. நானும்
நீங்களும் நம்பி ஆராதிக்கிற தேவன் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், அவர் எபேசியர் 2:6 உங்கள் வேதத்தை திருப்பி அந்த வசனத்திற்கு உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். சுவிகார புத்திரனாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பெரிய தியாகம் செய்து நம்மை அழைத்திருக்கிறார் என்று பாருங்கள். பார்ப்பதற்கு நான் ஒரு விசுவாசி, அதுவும் சொல்லும் பொழுதே சொல்லுவார்கள், நான் இந்த சபை விசுவாசி, நான் அதற்குரிய விசுவாசி, எங்களுக்கு அந்த சபைக்குரிய அந்த காரியத்திற்குரிய விசுவாசி. அது இப்பொழுது சொல்லும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட சபையின் பெயரை சொல்லி அந்த விசுவாசி அவர் என்று இப்பொழுது பேச்சுவாக்களை வந்துவிட்டது. இன்றைக்கு நாம் பேசிக் கொள்கிற வார்த்தைகள் எல்லாம் கூட அப்படித்தான். நான் அந்த காரியங்களை எல்லாம் இப்பொழுது தொடவில்லை. கர்த்தருடைய ஒரு மனிதன், நான் மறுபடியும் பழையது போல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், தன்னுடைய பாவங்களை உணர்ந்து உண்மையான மனம் திரும்புதலோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அந்த மனிதன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை பரிசுத்தனாய் வாழ வைத்து பரிசுத்தன ஆக்க வேண்டும் என்று விரும்பி வாழ்ந்து ஆராதனை கர்த்தருடைய பந்தியிலே பரிசுத்தத்திலே சரியானபடி வாழ தொடங்கினார். அந்த மனிதன் தேவனாலே அறியப்பட்ட ஒருவன் என்பதற்கு உண்மையாகும். இதற்கு இடையில் இருக்கிறவர்களை குறித்தெல்லாம் நமக்கு பிரசங்கமும் வேண்டாம், தியானமும் வேண்டாம். அதற்கு காரணம், நான் சுவிகார புத்திரனாய் மாறுகிறான். அவன் சுவிகார புத்திர சுவிகாரத்தை உடைய ஆவியுடையவனாய் சுவிகார புத்திரனாய் தேவனுக்கு முன்பாக மாறிவிடுகிறான். நீங்கள் வாசித்து பாருங்கள், அதே அதிகாரத்தில் 7வது வசனம், அவர் இரத்தத்தினாலே மீட்டெடுத்த அந்த மேன்மை, விளக்கரையமாய் கொடுத்து வாங்கின அந்த இரத்தத்தின் மகிமையை அவர் மறந்து விடுகிறது அல்ல. காரணம், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை வெறுமையாய் திரும்பாமல் அது விரும்பினதை செய்யும் என்று எழுதியிருக்கும் பொழுது அவர் சிந்திய இரத்தத்தின் மேன்மை எவ்வளவு வல்லமை உள்ளதாய் கிரியை செய்யும் என்பதை முதலாவது நம்முடைய நினைவிற்கு நாம் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மாத்திரமல்ல, அதே எபேசியர் 2:13 வசனத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போட்டு வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. மீட்கப்படுவதற்காக அவர் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி அவர் தமது பிள்ளையாய் மாற்றின அந்த அடையாளத்திற்காக, இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார் என்கிற அந்த அடையாளத்திற்காக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு முத்தரித்து விடுகிறாராம். இந்த அனுபவங்கள் விசுவாசிகளின் வாழ்க்கையில் உண்டாயிருக்குமானால் தேவன் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய நினைவில் அவர்கள் இரவு பகலாய் நிற்கிறார்கள். இவைகள் எல்லாம் இல்லாமல் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லி அப்படியே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களால் வருகிற நெருக்கம், அவர்களுக்கு நேரிடுகிற காரியங்களை பார்க்கும் பொழுதுதான் மற்றவர்கள், இவன் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் வருமா, கிறிஸ்தவர்கள் இவ்வளவுதான் பாடுபடுவார்களா, அதனாலதான் அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னேன், அதனாலதான் அந்த ஆலயத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னேன், இப்படி எல்லாம் சொல்லுகிற வார்த்தைகளையும் நம்ம வெளியிலே கேட்டிருக்கிறோம். இல்லை, ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொண்டு என்னை அர்ப்பணிக்க வேண்டிய பிரகாரமாய் நான் அவருக்கு அர்ப்பணித்து கொடுத்தால் அவர் என்னை நன்றாய் அறிந்தவராயிருக்கிறார். ஆகவேதான் சில நேரத்தில் தேவனே தம்முடைய பிள்ளைகளின் மேல் நான் அறிந்து கொண்டிருக்கிறது உண்மையா இல்லையா என்பதை அவனே அறிந்து கொள்ளும்படித்தான் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அறியலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:4 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் அவன் உண்மையாகவே தேவனை அறிந்திருக்கிறானா ஒரு மனிதன் என்று பார்ப்பதான் அவர் சில நேரங்களில் சோதனை என்கிற அந்த பெயருக்குள்ளாக அநேக காரியங்களை அவர் செய்கிறார். உபாகமம் 8:2 வசனத்திலும் அதே அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படி அவர் என்னை சோதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு வருகிற உபத்திரவங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவதால் வருகிற உபத்திரவம், ஒரு கிறிஸ்தவனாய் மாறி இருப்பதால் வருகிற நெருக்கங்கள், ஒரு கிறிஸ்தவனாய் மாறி இருப்பதால் வருகிற போராட்டங்கள், ஒரு கிறிஸ்தவனாய் மாறி இருப்பதால் வருகிற சஞ்சலங்கள், வருத்தங்கள், இவ்வளவும் காரணம், இவ்வளவுக்கும் மூல காரணமே நான் தேவனை அறிந்திருக்கிறேனா என்பதை அவர் நான் அறிந்து கொள்ளும்படி என்னிலே அவர் கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அதன் காலங்கள் தெரியும், அதனுடைய முழுமை தெரியும். சரி, நம்முடைய காரியத்திற்கு வருவோம்.
தம்முடைய சொந்தமான ஜனங்களை அவர் அறிந்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அது எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எல்லாரும் பேசிக்கொள்கிற ஒரு காரியம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் பூரணமாய் எண்ணி அந்த வாழ்க்கையில் அவன் அடியெடுத்து வைத்தாலே, வேதம் சொல்லுகிற வார்த்தையினுடைய முழுமையை ரோமர் 8 அதிகாரம் 24வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். என் ரட்சிப்போடு கூடவே எனக்கு நம்பிக்கையையும் அனுப்புகிறாராம். காரணம், தேவன் தன்னை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருப்பதால் அவரை நான் நம்பியிருக்கிறேன் என்பதற்கு எனக்குள் ஒரு பலமான நம்பிக்கை உருவாகும்படி, இயேசுவே என்னை ரட்சிக்கிறவரே எனக்குள் ஒரு நம்பிக்கையையும் அனுப்பி வைக்கிறாராம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த நம்பிக்கையைத்தான் ரோமர் 12:12 நேர்த்தியாய் எழுதினார் அப்போஸ்தலனாகிய பவுல். பரிசுத்த ஆவியினாலே நம்பிக்கை பெருகும் என்று எழுதினார். ஆகவேதான் ஐயா சில நேரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை என்று சொல்லுகிறோம். தேவனுடைய ஆவியானவர் என்னை நிறைக்காவிட்டால் நான் விரும்புகிற அல்லது தேவன் விரும்புகிற ஒரு நம்பிக்கையின் பெருக்கம் நமக்குள் குறைந்து காணப்படும். இந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மை நிறைக்குமானால், இந்த அபிஷேகம் நம்மை ஆட்கொள்ளுமானால், நான் அபிஷேகம் பெற்றதற்குரிய அடையாளமாக என்னில் இருந்து அந்நிய பாஷையில் நான் தேவனை துதிக்க தொழுது கொள்ள அந்த அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்வேனானால், நமக்குள் இருக்கிற நம்பிக்கை அவராலே பெருகுமா, பரிசுத்த ஆவியானவராலே பெருகுமா. வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு வசனமும் வாசித்து கொண்டு ஓட வேண்டாம். வாசித்து உட்கார்ந்து அந்த வார்த்தைகளுடைய முழுமையை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். வேத வசனத்தில் எவ்வளவு காரியங்களை அவர் அடக்கி ஆவியானவர் நமக்காக அவ்வளவு ரகசியங்களை எழுதியிருக்கிறார். யாரோ எழுதினார். எனக்காக ஆவியானவரே எழுதி முடித்தார். எனக்காக தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை, எனக்காக தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட தரிசனங்களை, எனக்காக தேவனுடைய சமூகத்திலிருந்து எழுதப்பட்ட தீர்க்கமான காரியங்களை, எனக்கு கொடுக்க வேண்டும், நான் பெற வேண்டும் என்று அவர் முன் குறித்த தீர்மானங்களை எனக்காகவே ஆவியானவர் எழுதினார். அந்த நம்பிக்கை நமக்குள் இருந்தால்தான் ஒரு நம்பிக்கை நமக்குள் பெருகத்தக்கதான கிருபை வருகும். நம்பிக்கை பெருகும் பொழுது நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறாராம். எதற்காக? அவரை நம்புகிறவர்களை அவர் அறிய வேண்டும். யாரோருத்த எல்லாரும் யார் நம்பி இருக்கிறார்கள் என்று அடையாளம் காட்ட முடியும். எல்லாரும் நம்பி இருக்கிறோம். அதை நம்பி இருப்பதால் தான் நமக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். நம்பி இருக்கிறதால் தான் நமக்கு ஈஸ்டர். நம்பி இருக்கிறதால் நமக்கு புத்தாண்டு. நம்பி இருக்கிறனால தான் வித்தியாசமான செயல்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறதெல்லாம் என்ன வேண்டாம். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற பண்டிகை காலங்கள், இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற புதுமையானவைகள் எல்லாம் ஒரு காரியத்தையும் இப்பொழுது தொட வேண்டாம். அவரை நான் நம்பி இருக்கிற நம்பிக்கைக்காகத்தான் நாம் கிபி என்றே எழுதி கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்தவ காரியங்களில் எல்லாம் இது உண்மை என்பதை நிரூபிக்கத்தான் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செயல்படுத்துகிறோம். என் நம்பிக்கை நிமித்தம் தான் நான் வேதத்தை கையில் எடுத்திருக்கிறேன். என் நம்பிக்கை நிமித்தம் தான் நாம் ஆலயத்திற்கு போகிறோம். நம் நம்பிக்கை நிமித்தம் தான் நாம் தொழுது கொள்ளுகிறோம். நம் நம்பிக்கை நிமித்தம் தான் நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. ஆனால் அவர் விரும்புகிற நம்பிக்கை என்பது பூரணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். வேற வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது பூரணமான நம்பிக்கையை பெருக பண்ணும்படியாக என்று எழுதியிருக்கிறார். எபேசியர் 1:18 நீங்கள் வாசிக்கும் பொழுதே அதில் எழுதின அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கைகளே நிலைத்திருக்கும்படி, அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே உறுதியாக்கும்படிதான் நம்மை அழைத்தாரா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்னுடைய நம்பிக்கையினுடைய தோற்றம் என்ன? என் நம்பிக்கையின் காரியம் என்ன? ஏதோ ஒரு சில நேரங்கள் ஆண்டவரை நான் நம்புகிறேன், ஏதோ ஒரு சில நேரங்கள் ஆண்டவரை துதிக்கிறேன். மற்றபடி ஆபத்து, மற்றபடி கஷ்டங்கள் வரும்பொழுது என் நம்பிக்கை தடுமாற தொடங்குகிறது. நம்பிக்கையில நாம் விளைச்சவளாய் மாறுகிறோம். நம்பிக்கையில நாம் உறுதியில்லாதவர்களாய் மாறுகிறோம். நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம். அவிசுவாசியை பார்க்கணும், அவிசுவாசத்தில் இல்லாதவனை பார்க்கணும், பரிதாபமான வார்த்தைகளை நாம் உச்சரிக்க தொடங்குகிறோம். இல்லை, என்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரியே, வேத காரியமாக, ஆண்டவரின் காரியமாக நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய ரகசியம், பெரிய காரியம்,
உங்கள் நம்பிக்கை எந்த அளவிற்கு அவர் மேல் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம், மிகவும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். காரணம், வேத வசனத்தில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரலாம். பிலிப்பியர் 1:20 வாசித்து பாருங்கள். அங்கு எழுதின வார்த்தை, நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னுடைய சரீரத்திலே அவர் மகிமைப்படுகிறதற்காக என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். உங்களுக்கு இந்த வார்த்தை எப்படி புரிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுகிறது மிகவும் நல்லது. நம்பி இருக்கிறவனே அவர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பூரணமான நம்பிக்கையுள்ளவனை அவர் தேடுகிறார் என்ற அர்த்தம், அல்லது பூரணமான நம்பிக்கையுள்ளவனை அவர் தேடி அவனை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். எதற்காக ஒரு பூரணமான நம்பிக்கையுள்ளவனை அவர் தேடி அறிந்து வைத்திருக்கிறார்? அவனுடைய சரீரத்தில் தான் மகிமைப்படுவதற்காக. கொஞ்சம் அப்படியே வேத வசனத்திற்கு வந்து விடுங்க. எவ்வளவு கிருபைகள் தெரியுமா ஒரு கிறிஸ்தவனுக்கு? எவ்வளவு கிருபைகள் தெரியுமா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில்? எவ்வளவு அதிசயங்கள் தெரியுமா ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவத்தை? அவர் என் சரீரத்தில் மகிமைப்படும்படியாக, எப்படி எனக்குள் மகிமைப்படும்படி, என்னாலே மகிமைப்படும்படியாக. அப்ப என்னுடைய நடைமுறை போக்குவரத்துகள், நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே அவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். எப்பொழுது இந்த மகன் மூலம் நான் மகிமைப்பட முடியும்? ஐயா, உபத்திரவங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சரீரம் முழுவதும் நொந்து உடைந்திருக்கலாம், சரீரத்தில் இனி ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முடியாது என்று உத்தரவு வந்திருக்கலாம், அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியின் பெருக்கத்தின் நிமித்தம் இன்னும் போராடலாம். மற்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சுமந்து சுமந்து இழைத்து போய் அடுத்து நான் என்ன செய்வேன், இந்த உடல் இருந்து என்ன பிரயோஜனம் என்று அங்கலாய்க்கலாம். ஒரு காரியத்தை நாம் மறக்க வேண்டாம். எவ்வளவு போராட்டத்திற்குள் நம்முடைய சரீரம் மாறுகிறதோ, எவ்வளவு போராட்டத்திற்குள் நம் வாழ்க்கை மாறுகிறதோ, எவ்வளவு உபத்திரவத்திற்குள் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் அமைகிறதோ, அது அந்த அளவிற்கு தேவன் மகிமைப்பட விரும்பி இருக்கிறார். லாசருவை எண்ணி பாருங்கள், நாயின் ஒரு விதவையின் மகனை எண்ணி பாருங்கள், 38 வருஷ நோயாளியை எண்ணி பாருங்கள், 12 வருட பெரும்பாடுள்ளவளை எண்ணி பாருங்கள், சோம்பின கையுடையவனை எண்ணி பாருங்கள், பிறவியிலே குருடனாய் பிறந்தவனை எண்ணி பாருங்கள், செத்து போன அந்த சிறு பெண்ணை எண்ணி பாருங்கள். இனி போதகரை அழைக்க வேண்டாம் என்று சொல்லி ஆட்கள் வந்து சொல்லும் பொழுது நடுநடுங்கி போற அந்த அதிபதியின் மகனை எண்ணி பாருங்கள். ஏன் வேதம் சொல்லுகிற வார்த்தை ஒன்று, யோவான் 9 தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு நம்பிக்கையின் பலன். நம்பிக்கையின் பலன் 10 குஷ்டரோகிகளும் ஒன்றாய் முழங்கள் போட்ட சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். வேதம் அப்படி சொல்லுகிறதையா? சரீரத்தில் மகிமைப்படும்படியாக என் நம்பிக்கையே நான் எவ்வளவு பலமாய் இருக்கிறேனோ அதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்து கொள்ள வேண்டிய, அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய, அல்லது அவர் விரும்புகிற ஒரு நம்பிக்கை எனக்குள் ஏற்பட தொடங்கிவிட்டால் ஏனில் அவர் மகிமைப்பட தொடங்கி விடுவார். பலவீனங்கள் அவருக்கு ஒரு காரியம் அல்ல, நோய் ஒரு காரியம் அல்ல, சங்கடங்கள் ஒரு காரியம் அல்ல, உபத்திரவங்கள் ஒரு காரியம் அல்ல. நிமிஷத்தில் சுகமாக்கி பலப்படுத்தி தூக்கி நிறுத்த முடியும். சோர்ந்து போக வேண்டாம், தைரியம் கொள்ளுங்கள், நம்பிக்கையில உறுதியாய் நல்லங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அறிந்திருக்கிறார். மாம்சத்தில் மகிமைப்படும்படியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக அதே அதிகாரத்தில் நான் இன்னொரு வேற வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். கொலோசியர் 1:4 உங்களுடைய வேத புஸ்தகத்தில் திருப்பி பாருங்கள். தினம் தினம் நான் பலனை பெறும்படியாக என்னை அறிந்து வைத்திருக்கிறார், என் நம்பிக்கையை அறிந்திருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையினுடைய பலன் என்ன? தினம் தினம் அவரிடத்தில் பலன் பெற வேண்டுமா? தினம் தினம் நீங்கள் அப்படியே தீர்க்கதரிசியாகிய எலியாவிற்கு உங்கள் நினைவுகளை திருப்புங்கள். எலிசா தீர்க்கதரிசிக்கு உங்கள் நினைவுகளை திருப்புங்கள். ஆற்றோரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், யாரும் இல்லாத ஒரு இடம், ஒளிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது தன்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறார் என்று. தினம் தினம் அவருக்கு ஏதாயில் ஒரு காரியம் நடந்து தீர வேண்டும்.
வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை பாருங்கள். காலையிலும் மாலையிலும் அவருக்கு உண்டான போஜனம். அப்படியே போய் பாருங்கள் அந்த சாரிபாத்தூருக்கு. தினம் தினம் அவள் வயிறு நிறைய வேண்டும். அப்படி ஒவ்வொரு காரியங்களை வேத புஸ்தகத்திற்குள் இருக்கிற அந்த துணுக்குகளை எல்லாம் பாருங்கள், எவ்வளவு நேர்த்தியாக எழுதியிருக்கிறது. தினம் தினம் அவன் தங்கள் பலனை அடையும்படியாக அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே பெருக பண்ணி தன்னை நம்புகிறவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறான். ஆண்டவரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையோடு கூட வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் குடும்பமானாலும் சரி, பிள்ளைகளோடு கூட இருந்தாலும் சரி, உங்களோட விசுவாசத்தோடு கூட நீங்கள் வாழ்கிற ஒரு அனுபவத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்குமானால், உங்கள் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்குமானால், நீங்கள் முழுமையாய் அவரை நம்புகிறது உண்டானால் பயப்படவே வேண்டாம். தினம் தினம் உங்களுக்குள்ள பலன் அவரால் உண்டாகும். தினம் தினம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே பிரசங்கித்தார், நீங்கள் உடைக்காக, உணவுக்காக, இருப்பிடத்திற்காக கவலைப்பட வேண்டாம். ஒரே வரியாய் சொல்லிட்டு அதற்கு சொன்னார், அந்தந்த நாள் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்றார். ஏன்? என்னை அறிந்ததால் அறிந்திருக்கிறவர் தினமும் எனக்கு தமது மகிமையை விளங்க பண்ணும்படி, தினமும் எனக்கு பலன் கொடுக்கும்படி, தினமும் எனக்கு பலன் கொடுக்கும்படி, மறுபடியும் மறுபடியும் சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தினமும் எனக்கு பலன் கொடுக்கும்படி என்னை அறிந்திருக்கிறார். நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த பலனை பெறத்தக்கதான நம்பிக்கை நமக்குள்ளே வளர்த்திருக்கிறோமா? அவசரத்துக்கு ஒரு சங்கீதம், அவசரத்துக்கு ஒரு ஜெபம், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்கிற கடனுக்கு ஒரு பாடல், ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு தோரணையில் நீங்கள் நின்று கொண்டிருந்தால், என்றைக்கு உங்கள் செய்கையை மாற்றி உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள், நம்பிக்கை உறுதிப்படுத்துங்கள். சபையின் காரியம் ஒன்று நமக்கு வேண்டாம். யார் எப்படி என்ன மாதிரியாய் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, அவைகளில் ஒன்று வேண்டாம். இன்னொன்று நான் கேட்கிறேன், ஒரு ஊழியரையும் பார்க்க வேண்டாம். உங்கள் ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் பாருங்கள். நம்பிக்கை உங்களுக்குள் பலப்படுத்துங்கள், அவர் மேல் உள்ள நம்பிக்கை அதிகமாக்குங்கள். அடுத்து அழுகிறதா இருந்தாலும் சரி, புலம்புகிறதா இருந்தாலும் சரி, முடிந்து போகிற நிலை மறுபடியும் ஒரு நம்பிக்கை உறுதிப்படுத்துங்கள். நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் உண்மை நம்பி இருக்கிறேன். எனக்குள்ள உமது மேல் உள்ள நம்பிக்கை குறையுமானால் என்னை அதிகமாக்கி தாரும் என்று கேளுங்கள். என்ன? தினமும் நான் பலனை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்பிக்கையை என்னில் உருவாக்குங்கள் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக எழுதிய அந்த வேத வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 1:20 நேர்த்தியான ஒரு வேத வசனம். என் சரீரத்தில் சாவானாலும் ஜீவனானாலும் அதில் அவர் மகிமைப்படும்படியாக என்னை அறிந்திருக்கிறார். பெரிய பாக்கியமான ஒரு காரியம். என்ன நடந்தாலும் அதில் ஒரு மகிமையை விளங்க பண்ணும்படியாக, என்ன சம்பவித்தாலும் அதில் ஒரு மகிமை விளங்க பண்ணும்படியாக. என்ன சுருக்கமாய் சொன்னார், ஒரு மனிதன் என்னில் என்ன செய்து கொண்டால், பிசாசு என்னில் என்ன செய்து கொண்டால், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், காரியங்கள், இங்க இருக்கிற இந்த இயற்கை தோற்றங்கள் எனக்கு என்னதை சம்பவிக்கப்படினால் அந்த சம்பவத்திலும் அவர் மகிமைப்படும்படியாக என்னை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கையின் மேன்மையை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிய செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை இழந்து எவ்வளவு நாட்கள், ஒரு நாள் நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது முடிந்தது. தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள, அவரிடத்தில் இருக்கிற பலனை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது முடிந்தது. ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் எல்லாமே. நான் இன்றைக்கு அவரிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டேன்? உட்கார்ந்து கேள்வி கேளுங்க. நானும் என் குடும்பமும் இன்றைக்கு அவரிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டோம்? நானும் என் மனைவி அவரிடத்தில் இன்றைக்கு என்ன பெற்றுக்கொண்டோம்? நானும் என் பிள்ளைகளும் இன்றைக்கு அவரிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டோம்? நேற்று நான் என்ன பெற்றுக்கொண்டேன்? இன்றைக்கு என்ன புதிதாய் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்? நாளைக்கு என்ன நான் பெற வேண்டி இருக்கிறது? என் நம்பிக்கை நிமித்தம், என் நம்பிக்கையினாலே என்னை அறிந்தவர். அவர் தன்னை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எதற்காக? ஒன்று, ஒவ்வொரு நாளும் என் பலனை எனக்கு கொடுக்கும்படியாக. மற்றொன்று, எனக்கு நேரிடுகிற எல்லாவற்றிலும் தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக. மூன்றாவது, என்னில் அவர் மகிமைப்படுகிற அந்த விதம், என் மரணமே ஆனாலும் மகிமைப்படும்படியாக, எனக்குள்ள குறைவுகள் ஆனாலும் மகிமைப்படும்படியாக. இந்த பூரணமான கிருபைகளை பெறத்தக்கதாக நாம் அவருடைய சமூகத்தை நாடுவோமா? கண்களை மூடுவோம்.
சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நாங்கள் மறுபடியும் வேத வசனத்தை திறந்து பார்க்கும் பொழுது தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எதற்காக அறிந்திருக்கிறீர் என்றுதான் நாங்கள் கொஞ்ச நேரம் வேதத்தில் வாசித்தோம். நாங்கள் உம்முடையவர்கள், உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், ரட்சிப்புக்கு உரியவர்கள். அப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் எங்களில் ஒரு நம்பிக்கை உண்டாக்கும்படியும் எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி எங்களை முழுமையாய் நம்ப செய்திருக்கிற இந்த மேன்மையைத்தான் இன்றைக்கு வாசித்தோம். வேதத்தில் எழுதியிருக்கிறதையா, எங்கள் சரீரத்தில் நீர் மகிமைப்படும்படியாக எங்களுடைய வெளி தோற்றமான சூழ்நிலைகளில், எங்களுக்கு உண்டான கடன்களில், எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளில், எங்களுக்கு உண்டான நெருக்கங்களில், எங்களுக்கு உண்டான போராட்டங்களில் மகிமைப்படும்படியாக எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை கொடுத்து நீர் மகிமைப்படும்படியாக, மூன்றாவது எங்களுக்கு மரணமே சம்பவித்தாலும் நீர் மகிமைப்படும்படியாக இவைகளை இன்றைக்கு நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல உம்முடைய பிள்ளைகளில் யார் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இரக்கம் காண்பிப்பீராக. அவர்கள் சரீரத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று நீர் விரும்பி இருப்பதால் கடன் தொல்லைகள், ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற உபாதைகள், பலவீனமான சூழ்நிலைகள், பிசாசின் போராட்டங்கள், பிசாசின் தொல்லைகள், ஆண்டவரே, அவர்களுடைய ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களுக்குள்ளும் பழுதுபட்ட பாகங்கள் என்னென்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர். அறிந்திருக்கிற இந்த அறிவின்படியே அவர்களிலே நீர் மகிமைப்படுவீராக. அவர்கள் உள்ளுறுப்புகளில் பழுதுபட்ட பாகங்களில் நீர் மகிமைப்படுவீராக. அவர்கள் உள்ளுறுப்புகளில் வேலை செய்யாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு நோய்களிலும், ஒவ்வொரு பலவீனங்களிலும், ஒவ்வொரு சங்கடத்திலும், ஒவ்வொரு அவர்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களிலும் நீர் மகிமைப்படத்தக்கதான வல்லமையை இந்த நாளில் அவர்கள் பெறத்தக்கதாக கிருபையை விளங்க பண்ணுவீராக. மற்றொன்று வேதம் சொல்கிற தினமும் அவர்களுக்கு பலன் கொடுக்கிறீர் என்று. நீர் அவர்களை போஷிப்பதால், நீர் அவர்களை நடத்துவதால், நீர் அவர்களை சம்பூர்ணப்படுத்துவதால், நீர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுவதால், அவர்கள் ஆத்மா மகிழ்வதால், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார் என்று நான் இன்றைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லுவதில் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக என்ன தேவையோ அதை அறிந்து அவர்கள் மூலம் மகிமைப்படுவீராக. ஒருவேளை போராட்டத்தின் மிகுதியினால் ஆண்டவரே தங்களுக்கு மரணமே நேரிடுகிற அவள நிலைமை காணப்பட்டாலும் அவர்கள் மறுபடியும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையில் உமக்கு ஒப்பு கொடுப்பார்களானால், அல்லது ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு நிலை இருந்திருக்குமானாலும் அதன் மூலம் நீர் மகிமைப்படுவீராக. நீர் சொன்ன வார்த்தையின்படியே உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருப்பதால் யாரெல்லாம் உம்மை முழுமையாய் நம்பி இருக்கிறார்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்றது போல வேதம் சொல்லுகிற சகல கிருபைகளும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் அவர்களை விட்டு நீங்கத்தக்கதான ஒரு வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு போராடுகிற பிசாசின் அந்தரங்க கிரியைகள் மாத்திரமல்ல, அவருடைய நம்பிக்கையை கெடுத்துகிற, அவருடைய நம்பிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கிற என்ன காரியமானால், அதிகாரங்கள், வல்லமைகள், சூனியங்கள், ஆண்டவர் பிசாசின் அந்தரங்க கிரியைகள், இன்னும் போராட்டம், மனிதர்களாலே போராட்டம், அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லையே, ஏன் எனக்கு இப்படி என்று சோர்வினாலும் பலவீனத்தினாலும் தங்கியிருக்கிற எந்த நிலையானாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் அறிந்திருக்கிற உம்முடைய அறிவுக்கேற்ற கிருபைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும். உம்மை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வீண் போகிருக்கிறது என்று அவர்கள் கண்டுகொள்ளாதபடிக்கு ஒரு நாளும் அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாதப்பா. அந்த நம்பிக்கையில் அவர்களை உறுதிப்படுத்தும். உமது நாமத்தின் மகிமை அவர்களில் தங்கி இருக்கட்டும். எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி உமக்கென்றும் உடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் இன்னும் நீர் நிலைப்படுத்தும், காத்து கொள்ளும். கடைசி வரைக்கும் அவர்கள் உண்மையிலே பலன் கொள்ள அவர்களுக்கு ஒத்தாசைத்தார். இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருந்து அவர்களுக்கு ஏற்ற கிருபைகளை கட்டளையிட்டு அவர்கள் மேல் பாசம் வைக்கிற சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவன் உங்களையும் உங்கள் நம்பிக்கையின் பலனையும் அவர் வரும் வரைக்கும் காத்து கொண்டு அதற்கேற்ற பலனை கட்டளையிடுவாராக. ஆமே, ஆமே.